ஆரம்பிச்சாலும் ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ண கூட அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஒரு குழந்தையினுடைய முதல் அழகுகளே ஓம்னு தான் ஆரம்பிக்கும். அது ஊசி போட்டு குணப்படுத்தக்கூடிய மருந்து உண்டு, மாத்திரை போட்டு குணப்படுத்த மருந்து உண்டு. ஐசிக்கு போய் முடியாதுன்னு சொல்லாங்களோ அவங்க தான் என்கிட்ட வந்து சேருவாங்க. மன ஒழுக்கம், காய ஒழுக்கம், காம ஒழுக்கம், கண் ஒழுக்கம், புத்தி ஒழுக்கம், இந்த 5 ஒழுக்கம் ஒரு மனுஷனுக்கு. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வாழும் சித்தரும் ஜீவநாடி வாசிப்பவருமான முத்துக்குமார சுவாமி அவர்கள் தான் இருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா, ஜீவநாடி அது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அகத்தியரோட தொடர்புடைய ஒரு விஷயம். ஜீவநாடினாலே அகத்தியர் தான். நீங்கள் காலங்காலமாக இந்த விஷயத்தை பண்ணிட்டு வரீங்க. ஜீவநாடிக்கும் அகத்தியருக்கும் உள்ள தொடர்பு எப்படி உங்களை தொடர்பு கொண்டது? தமிழுடைய முதல் எழுத்து ஆ, கடைசி எழுத்து இன். அதான் அவருக்கு அகத்தியன்னு பேர். அகத்தியருடைய உண்மையான பேர் வந்து கும்பசம்பவன்னு பேர். சமுத்திர சோழன் ஒரு பேர் இருக்குது. ஆனால் அகத்தியருடைய உண்மையான பேர் முத்துக்குமார சுவாமி. அவருக்கு சண்முக பிரியன்னு பேர். உங்களோட பேர்? ஆமாம், அகத்தியர் பேர் எனக்கு கண்டிப்பாக. உண்மையான அகத்தியருக்கு வந்து 18 பேர் இருக்கு. சிவன் வேற, ஆதிசிவன் வேற. ஆதிசிவன் யாருன்னா அகத்தியன். ஆதியில் முதலெழுத்திலிருந்து ஆதிசிவனே அகத்தியனாம். குருமுனி என்கிற குவலயம் காக்க வந்த அருள்முனி, ஆனந்த தவசி முனி, அடியார் படும் துயரம் தீர்க்கும் முனி, அல்லல் அறுக்கும் முனின்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. அகத்தியர் என்கிற அருள்முனி வாழக்கூடிய ஒரே இடம் எங்க மண்ணு தான். பார்வதி பர்வதம், விஷ்ணு பர்வதம், சிவபர்வதம்னு எங்கள் ஊரில் 3 அடுக்கு மலை இருக்கு. அந்த மலைகளெல்லாம் மலைகள் மட்டுமல்ல, பெரிய பெரிய அருளான தவ மூலிகளை கொண்ட மரம் அது. ஒவ்வொரு அடுக்குலையும் ஒவ்வொரு மூலிகைகள் இருக்கும். இன்னைக்கு அந்த மூலிகைகள் உயிரோட்டமாக வாழுது. மேற்கு தொடர்ச்சி மலையில் 1008 மூலிகைகள் இன்னும் உயிரோட்டமாக இருக்கக்கூடியது எங்கள் மலையில தான். இதை விட காதல் யாருக்கெல்லாம் வரும்? காதல் யாருக்கெல்லாம் வரும்? பருவம் தொடங்கின எல்லாருக்குமே காதல் வரும். ரைட், அற்புதமான பதில். உனக்கு காதல் வந்திருக்கா தம்பி? பருவத்தை தாண்டிட்டல. பருவத்தை தாண்டினாலும் காதல் வரலாம். காதலுக்கு வயது இல்லையே தம்பி. கண்டிப்பா வயது கிடையாது. காதலுங்கிறது என்னது? அழிக்க முடியாத ஒரு அன்பு. ஆமா, சரிதானா? காதல் வந்தா அழுக வரும். உணர்வுகள், எல்லா உணர்வுகளின் பிரதிபலிப்பு தான் காதல். ஆமா, அதே மாதிரி காதல், அன்பு கூடுனா காதல் வரும், காதல் கூடுனா அன்பு வரும். அன்பே சிவம்னு சொன்னாங்க. கரெக்ட், சரிதானா? அடுத்தால சொன்னாங்க காதல் வந்தால் அன்பு வரும். இப்போ அன்பு முதல்ல வந்துதா காதல் முதல்ல வந்துதான் நமக்கு தெரியாது. கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா? அந்த அதை சொல்லுகிற பொழுது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஊதுவார்தம்மன் நன்னெறி குய்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நான் நமச்சிவாயவே. இந்த நான் நமச்சிவாயம்னு சொன்னாலே காதல் வந்துரும்னா. கண்டிப்பா. அன்பே சிவம்னா. இதைத்தான் சிவபெருமான் சொல்லும்போது அவன் காதலுக்குரியவன்னு எங்கள் மக்கள் சொன்னாங்க. அகத்தியர் ஒரு நாடி பார்க்குறீங்க அப்படின்னா, எதன் அடிப்படையில் ஒருத்தரோட வாழ்க்கையே நடந்த விஷயமா இருக்கட்டும், நடக்க போகிற விஷயமா இருக்கட்டும், அந்த செவிக்கு எது சமிக்கை கொடுக்குது? அந்த சமிக்கை எப்படிப்பட்டது? வரேன். இப்போ நான் சொல்லிட்டேன், கனக சித்தர் வந்து காய சித்தி விளைப்பார். வானத்திலே வாழ்கிற தேவர்கள் வேண்டுதலுக்கேற்ப அகசியர் பேசுகிற பொழுது மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்காக அகசியர் என்று பேசக்கூடாதா? கண்டிப்பா. சரி, அந்த அந்த முறை தான் நான் கேட்குறேன். நான் அந்த பெற்று வந்த வரம் அப்படி. சரிதானா? எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் வீசக்கூடிய காற்று கூட ஞான காற்றுன்னு பேர். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஓங்கிற சத்தத்தோடு தான் அந்த காற்று ஓசும். நீங்கள் இப்போ எதை ஆரம்பித்தாலும் ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ண கூட ஓம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஒரு குழந்தையினுடைய முதல் அழகுகளே ஓம்னு தான் இருக்கும். அகாரம், உகாரம், மகாரம், நாதம், பிந்து, பஞ்சாட்சர மந்திர ஓம். அதான் அங்கே போட்டிருக்கேன். சரிதானா? சரி. அகத்தியர் கொடுத்த நாடி கிடைச்ச விதங்கள் பல. அது அடுத்த விஷயத்தில் மட்டும் பேசுகிறேன். சரி. இந்த நாடி பெறுவதற்கு நான் பட்ட வேதனைகள் கொஞ்சம் அல்ல. சரிதானா? காட்டுக்குள்ளே 100 நாள் உட்காந்து தவம் பண்ணிடுறேன். அகசியர் வாழ்ந்த பரதேசி படைன்னு ஒரு ஊர், எங்கள் ஊர் மலை மேலே. அகசியருடைய 6 பாதம் அங்கே இருக்குது. பரதேசி படைன்னு அதுக்கு பேர். அகசியர் அங்கே உட்காந்து சிவபூஜை பண்ணியிருக்காரு. அந்த குகையில் ஒரு 48 நாட்கள் சாப்பிட்ருக்கேன். 40 நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கேன். அகத்தியரை கண் கொண்டு பார்த்துருக்கேன். என் கூட 6 பேரும் பார்த்துருக்காங்க. அது ஜீவநாடி, இறகெல்லாம் வைக்க வேண்டாம். அது திறந்த உடனே பின்னிங்கரிக்கணும் அவங்களுடைய ஆன்மாவுடைய பிரதிபலிப்பு எங்களுக்கு எல்லாம் வரும்.
இன்னாருக்கு மகனாக பிறந்தவன், இன்னாருக்கு ஒன்றுவன், தெரிஞ்சு பண்ண திருமணம் எத்தனை, தெரியாமல் பண்ண திருமணம் எத்தனை, காதல் பண்ணது எத்தனை, களவு பண்ணது எத்தனை, இந்த வயசில் எல்லாம் செய்யணுமில்ல. கண்டிப்பாக. இது போல் எல்லாருக்குமே அது வரும். சரி, சரிதானா? அதை நாங்கள் சொல்லும்போது நல்வினை, தீவினை, எதிர்வினை, படுவினை, பட்ட வினைன்னு அந்த வினையினுடைய கர்மாவை கொண்டு இந்த ஆன்மாக்களுக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விதியை அதன்படி நாங்கள் சொல்லிடுவோம். அது சொல்லும்போது அது வரக்கூடிய சப்தங்களை கேட்கறதுக்கு தான் இது அகாரம், உகாரம், நாதம், பிந்து, பஞ்சாட்சர மந்திரம்னு பேர். சரி. அதுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் நாங்கள் வச்சுருக்கிறோம். அந்த சுவடி வந்து எவ்வளோ நேரம் எங்கள் கூட பேசும், வெளியே எங்கேயும் நம்ம பார்க்கறது இல்லை. அகஸ்தியர் ஸ்ரீதர்ம சக்கர ஞானபீடம் அப்படின்னு குற்றாலத்தில் வச்சுருக்கிறோம். அதன்படி நம்ம அந்த வரக்கூடிய நாங்கள் பார்த்து நாளைக்கு சொல்லியிருக்கிறோம். நீங்கள் சொல்லுவீங்க உனக்கு இந்த நேரத்தில் இது நடக்க போகுது அப்படிங்கிற, அதையும் மீறி செயல்படுறாங்கல்ல. நீங்கள் ஒரு எச்சரிக்கை கொடுத்தும் செயல்பட்டதுங்கிறது அதை எதிர அந்த அடிப்படையில் விதியின் மூலமாகவே எச்சரிக்கை இல்லாமல் சங்கடப்பட்டு தானே என்கிட்ட வந்து சேரலாம். செய்யக்கூடாது செஞ்சே என்கிட்ட வந்து சேரலாம். அது ஊசி போட்டு குணப்படுத்தக்கூடிய மருந்து உண்டு, மாத்திரை போட்டு குணப்படுத்த மருந்து உண்டு. ஐசிக்கு போய் முடியாதுன்னு சொல்லாங்களோ அவங்க தான் என்கிட்ட வந்து சேருவான். நீங்கள் சொல்ல கரெக்ட். இப்போ நம்ம சொல்கிறோம் இப்படிலாம் போகணும்ப்பான்னு, ஆனால் யாரும் இப்படி போகிறது இல்லை. அதாவது தம்பி, மன ஒழுக்கம், காய ஒழுக்கம், காம ஒழுக்கம், கண் ஒழுக்கம், புத்தி ஒழுக்கம், இந்த 5 ஒழுக்கம் ஒரு மனுஷனுக்கு வேணும். கைபதனம் வாய்பதனம்னு சொல்லுவாங்க கிராமத்தில். கைபதனம் வாய்பதனம். இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், என் வாய் கரெக்டாக பேசணும், உங்கள்கிட்ட எப்படி பேசணுமோ அது மாதிரி கைபதனம். இந்த கேமரா நல்லா இருக்க, இதை கொண்டு போயிடணும்னு நினச்சேன் அப்படின்னா நான் திருடன் ஆயிடுறேன். உங்களுக்கு ஒரு பேசுறதுக்கு ஒரு வரமுறை இருக்கும், எல்லாத்தையுமே ஒரு முறை இருக்கும், ஒரு எல்கை இருக்கும். அதை தாண்டி மனைவியாக இருந்தாலுமே அவர்கிட்ட ஒரு எல்கைக்கு பேசக்கூடாது. அவங்களுடைய சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக. அவங்களுக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருக்கும். சரி, அதுக்கு நான் திருட முடியாது. அதுபோல் ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற நீதிகள் இருக்கும். எடுகர்மா, நீங்கள் பிறவி எடுத்த கர்மா. படுகர்மா, உங்கள் அம்மா அப்பா உங்களை படுத்து பெற்ற கர்மா. தொடுகர்மா, உங்கள் மனைவி கல்யாணம் ஆகிடுதா? இல்லை, நல்ல வேலை. கல்யாணம் நீங்கள் பிரம்மச்சாரியா இல்லை இன்னும் பிரம்மச்சாரி இல்லாமல் இருக்கீங்களா? இல்லை, கல்யாணம் என்ன ஆகலை. சரி, கல்யாணம் ஆகலை தம்பி. நீங்கள் பிரம்மச்சாரியா இல்லை பிரம்மச்சாரி இல்லையா? பிரம்மச்சாரி தான். இதில் ஒன்றும் தப்பு இல்லையே, ஒழுக்கமாக இருக்கியே. சென்னை மாநகரத்தில் இதை மாதிரி தான். சரி, எங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுபோல் அதன்படி இந்த ஆன்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நீதி என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் பேர் என்ன, இல்லை நாங்கள் அதிலே சொல்லிடுவோம். ஓகே, அதன் தாய் தப்பனுக்கு வந்தாலும் சொல்கிறோம். அதை கொண்டு ஜென்மங்கள் 7 7 49 பிறவி இருக்குது. ஒரு ஆன்மாவுக்கு பிறவி வந்து மொத்தம் 49 பிறவி. ஓ, 7 7 பிறவி, இம்மைக்கும் மறுமைக்கும் 7 7 பிறவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா. நல்ல மனைவியாக இருந்தால் அவள் தான் எனக்கு வந்து சேரணும்னு நினைப்பா, நல்ல கணவனாக இருந்தால் இந்த மனைவி எனக்கு வரணும்னு நினைப்பா. ஆனால் இப்போ ஒரு பிறவிலே வாழ்றது கஷ்டமாகி போச்சே. கண்டிப்பாக. என்ன ஒழுக்கங்கள் கெட்டுப்போச்சு. ஆண் பெண்ணுடைய மனதுகளை யாரும் தெரிந்து கொள்றதில்லை. ஆசை அப்படிங்கிறது ஒன்று தான், நிராசைங்கிறது வேற இருக்குது, அதிகப்பட்ட ஆசை இருக்குது. அதுபோல் இந்த கர்மாவை கொண்டு போன ஜென்மத்தில் நீ யார், எங்கே பிறந்த, உனக்கு என்ன விதி, அதனுடைய தப்புகள் என்ன, அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள், யாகம், யஜ்யம், பூஜை, இதெல்லாம் வந்து இறைவனுக்காக செய்யக்கூடியது. நாங்கள் பார்க்கும்போது இறைவன் யாகம், யஜ்யம், பூஜைலாம் வேண்டாம்ப்பா, இந்த ஆன்மாவுக்கு எந்த இறைவனை போய் கும்பிட்டா சரியாகுமோ அதுபடி அந்த இறைவனை போய் கும்பிடுங்கன்னு அந்த நாள், அந்த நட்சத்திரங்கள், அங்கே என்னென்ன பரிகார பூஜைகள் பண்ணணும் அப்படிங்கிறத வரக்கூடிய மக்களுக்கு சொல்லி நாங்கள் அதை பார்த்துக்கிட்டோம்.